கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதிலே வேதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரம், சங்கீதத்திலே மிகப்பெரிய ஒரு சங்கீதம், 119ஆம் சங்கீதத்தினுடைய சில குணாதிசயங்களை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். அந்த குணாதிசயங்களை நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டு இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக படித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். 119ஆம் சங்கீதம் இது எபிரேய எழுத்துக்களினுடைய அகரவரிசையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அகரவரிசைப்படி எழுதப்படுகிற நூல்களிலே, சங்கீதங்களிலே அல்லது கவிதைகளிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு கவிதை. எந்த வகையில் வித்தியாசம் என்று சொல்லி கேட்டால், எபிரேய மொழியினுடைய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 22. இப்போ 22 வசனங்கள் இருந்தால் அது மிகச்சரியாக இருக்கும். ஆனால் இந்த சங்கீதத்திலே 22 செக்ஷன்ஸ், 22 பிரிவுகள் இருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆலஃப் என்கிறதான எபிரேய மொழியினுடைய முதலாவது எழுத்திற்கு 8 வசனங்களை இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை போல ஒவ்வொரு எழுத்திற்கும் 8 வசனங்கள் என்று சொல்லி 22 எழுத்துக்களுக்கு 8 வசனங்களாக 176 வசனங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ முதல் 8 வசனங்கள் ஆலஃப் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறதே, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், எபிரேய மொழியில் நீங்கள் போய் படித்தால் அந்த வசனத்தினுடைய முதல் எழுத்துக்கள், அதாவது 8 வசனத்தினுடைய முதல் எழுத்துக்கள் அனைத்தும் ஆலஃப் என்கிற எழுத்திலேயே துவங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த செக்ஷன் பேத் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் எழுத்துக்கள், அந்த 8 வசனத்தினுடைய முதல் எழுத்துக்கள் எபிரேய மொழியினுடைய 2வது எழுத்தாகிய பேத் என்கிற எழுத்திலேயே துவங்குவதாக இருக்கும். இப்படியே கிமல், டாலத், ஹே, வாவ், ஜெயின் என்று சொல்லி வரிசையாக போகுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் ஒருவேளை தாவீதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எஸ்ராவாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். உறுதியான தகவல்கள் எந்த ஒரு வேத அறிஞர்களிடத்திலிருந்தும் இல்லை. ஆனால் வேதத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த சங்கீதத்தை எழுதினவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் என்று சொல்லும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய முதலாவது குணாதிசயம் அக்ரோஸ்டிக் சாம், எபிரேய எழுத்தினுடைய அகரவரிசைப்படி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு ஒரே ஒரு சிங்கிள் தீம் தான் இருக்கு. அதாவது 176 சங்கீத வசனங்களுக்கும் ஒரே சிங்கிள் தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை, அதாவது தோரா. முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஒரே சங்கீதம். இட் ஹஸ் காட் a singular theme என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். அது என்னவென்று சொன்னால், எல்லா வசனங்களிலும் ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை தேவனுடைய தோரா, முதல் 5 ஆகமத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். வேதம், சாட்சிகள், வழிகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள், இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா வசனம், வாக்கு, இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அடிக்கோடிட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், 176 வசனத்திலும் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட முடியும். அந்த வார்த்தை எதை குறிக்கிற வார்த்தை? தோரா, 5 ஆகமத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஒன்று பிரமாணங்கள் என்கிற வார்த்தையா இருக்கலாம், அல்லது கட்டளைகள் இருக்கலாம், வழிகள் இருக்கலாம், வேதம் இருக்கலாம், நீதி நியாயங்கள் என்று இருக்கலாம், வசனம் என்று இருக்கலாம், ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கேட்கலாம், இதனுடைய பிரத்யேகமான குணாதிசயம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது, இதிலே கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான விஷயத்திற்கு ஒரு எழுத்திற்கு 8 வசனத்தை போட்டிருக்கிறார். என்ன காரணத்தினால் 8 வசனங்கள்? 7 என்று சொன்னால் பூரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 8 என்பது அந்த பூரணத்திற்கு பிறகு வருகிற எண் ஆகியனால அதற்கு பேர் புதிய துவக்கம்.
நியூ பிகினிங். சங்கீதக்காரன் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருகிறார். அவர் சொல்ல வருகிற கருத்து என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையாகிய தோரா 5 ஆகமங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது புதிய துவக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இட் கிவ்ஸ் நியூ பிகினிங் எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர், எவ்ரி செகண்ட். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை புதிய துவக்கத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிறதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மகத்துவமான சங்கீதம் எவ்வாறு ஆரம்பமாகிறது என்பதை வாசிக்கலாம். 1வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கவனித்தீர்களா? கர்த்தருடைய வேதம். நீங்க வேதம் என்பதை அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் ஒரு சின்ன அசைன்மெண்டா எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து படிக்கும் பொழுது, வேதம், கட்டளைகள், பிரமாணங்கள், நீதி நியாயங்கள், வழிகள், வசனம், வாக்கு என்கிறதான வார்த்தைகள், ஒவ்வொரு வசனத்திலும் வித்தியாசமான வார்த்தைகள் வருகிறது அல்லவா? அவைகளை நீங்கள் அடிக்கோடிட்டு படித்து பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை பற்றி, கர்த்தருடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை பற்றி, அதிசயங்களை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று துவங்குகிற இந்த சங்கீதத்தினுடைய வசனங்கள் அனைத்தும் வேதத்தை பற்றியே சொன்னாலும் ஒரு 2-3 வசனங்களை மட்டும் உங்கள் முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இது சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம், வேண்டுதல். உமது தோராவில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறாரே. தோராவில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று சொன்னால், தோராவில் தான் எல்லா அதிசயங்களும் இருக்கிறது. தோராவினுடைய மிக முக்கியமான அதிசயம், ஒரே அதிசயம் எது என்று சொல்லி கேட்டால், யார் என்று சொல்லி கேட்டால், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறானே. தோராவில் உள்ள அற்புதமான அதிசயமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரனோடு இணைந்து நாமும் விண்ணப்பம் செய்வோம். 71வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இப்போ சங்கீதக்காரனுடைய அடுத்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? நம்ம பிரமாணம் கற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னால் உபத்திரப்படுவது. ஆண்டவரே, என்னை உபத்திரவத்தின் பாதையில் நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் நான் பட்ட உபத்திரம் வீணாக போயவில்லை, அது எனக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். பிரமாணங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. 96ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ எல்லையற்றது, அதுதான் மகாவிஸ்தாரம். எதுவாயிருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் உம்முடைய வேதம் இருக்கிறதே ஆண்டவரே, அது மகா விஸ்தாரம் என்று சொல்லி வேதத்தை புகழுகிறார் சங்கீதக்காரன். கடைசி வசனத்தை வாசித்து ஜெபத்தோடு கர்த்தர் கொடுத்த வேத வசனத்திற்காக நன்றி சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறோம் இந்த அற்புதமான காலை பொழுதிலே. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். உமது கற்பனைகளை நான் மறவேன். இதுதாங்க ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது. அடிக்கடி நம்ம காணாம போயிடணும்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போனவனாய் இருந்தேன், தேடி என்னை கண்டுபிடிச்சிருங்க ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கற்பனைகளை மறக்காமல், கற்பனைகளில் பிரியப்படுகிற, கற்பனைகளிலே அதிசயங்களை பார்க்கிற, கற்பனைகளின்படி வாழ்கிற உத்தம மார்க்கத்தாராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக என்கிறதான ஆசீர்வாதமான வாழ்த்து செய்தியை கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த மேன்மையான, மகிமையான, மகத்துவமான, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகிய தோராவிற்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லுகிறோம், துதிகளை சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
உம்முடைய வேதத்தில் உள்ள தோராவில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்கிறதான அதே வேண்டுதல் எங்களுக்கும் இருக்கிறது. நாங்களும் அதே வேண்டுதலை உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து தோராவில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மிடத்திலே இந்த மன்றாட்டை இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். கர்த்தர் செவி கொடுப்பீராக. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதாம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஷலோம்.